ஓம் சரவணபவ நற்பவி. ஹலோ மக்களே, எல்லாருமே எங்கள் வீட்டில் மலைக்கு போயிருந்தாங்க. மலைக்கு போக சொல்ல பண்ண டிஃபன் தாங்க இது. பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எல்லாருக்கும் 3 சப்பாத்திலாம் கட்டியிருப்பேங்க. தக்காளி தொக்கு கட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் சேர்ந்து செஞ்சு இதில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு 3/4 கிலோ போட்டிருப்பேன். போட்டு நல்லா சுட தண்ணியில் உப்பு அந்த தண்ணியிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் மக்களே. அதுக்கப்புறம் எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கெட்டி பதம் வர அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சிக்கணும். அந்த சுட தண்ணியில் பிசைஞ்சிட்டோன்னு சொன்னால் நல்லா சாஃப்ட்டு கொடுக்குங்க. ஒரு சிலர் பாலில் கூட பிசைவாங்க. ஆனால் இது வந்து மறுநாளும் வச்சு சாப்பிடுவாங்கன்றதுனால நான் சுட தண்ணியில் தாங்க பிசைஞ்சு அவங்களுக்கு திரட்டி போட்டு சுட்டு கொடுத்துட்டோங்க. மக்களே, நான் சப்பாத்தி தட்டிக்கிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா மடமடன்னு சுட்டு எடுத்துட்டாங்க மக்களே. அதுக்கப்புறம் லெமன் ரைஸும் கலரிட்டோம். நான் தான் கலரினேன் லெமன் ரைஸ். அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு செஞ்சுருப்பேன் மக்களே. அது கட்டின முறை பாருங்க, நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லித்தரேன். நான் வந்து எப்போவுமே ஸ்வீட் ஸ்டாலில் ஸ்வீட் வாங்குகிற பாக்ஸ், அதாவது சோம்பப்பொடிலாம் வாங்குவோங்க. அந்த பாக்ஸ் வந்து வீண் பண்ணவே மாட்டேன். அதே மாதிரி எப்போவாவது ஒரு நாள் நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வெளி இடத்தெல்லாம் வாங்க சொல்ல இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நமக்கு கிடைக்குங்க. அந்த பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுருவோம் மக்களே. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஒன்று வச்சுருப்போம். அந்த பேக்கில் எடுத்து அரேஞ்ச் பண்ணிப்போம் மக்களே. தேவையான போது பாருங்கள். இப்படி நாம் எங்கேயாவது லாங் டூர் போகிறோன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அது வந்து யூஸ் அண்ட் த்ரோவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா நம்ம வந்து அதுலேயும் வேறு ஏதாவது பொருள் போட்டு கூட நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாங்க. அது நம்மளுடைய சௌகரியம் தான் மக்களே. நான் இப்படி ஒரு பாக்ஸு எங்கள் வீட்டிலேருந்து 4 பேர் கிளம்புனாங்கங்க சபரிமலைக்கு. அதனால் அந்த 4 பேருக்கு தேவையான ஃபுட்டு கட்டி எடுத்து வச்சுட்டேன். அழகாக நீட்டாக வச்சுட்ருப்பேன் மக்களே. நான் எப்போவுமே எங்கே லாங் போனாலும் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வாழை இலையில் வந்து பேப்பர் வச்சு மடித்து அழகாக அரேஞ்ச் பண்ணுவோம் மக்களே. அதுவும் உங்களுக்கு தெளிவாக நான் இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா புரியும் மக்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் மக்களே, தக்காளி தொக்கு நல்லா நிறக்க தான் மக்களே செஞ்ச தக்காளி தொக்கை என்ன பண்ணேன்னா அதே மாதிரி பாக்ஸு சின்ன பாக்ஸ் நம்ம வாங்கிட்டு வருவோம் இல்லை மக்களே. குலோப் ஜான்லாம் கூட வாங்கிட்டு வரோம், ரசகுல்லாலாம் வாங்கிட்டு வரோம். அந்த மாதிரி ஒரு பாக்ஸை எடுத்து வச்சுட்டு அதில் ஃபில் பண்ணி சப்பாத்திக்கு தேவையான அளவு கொடுத்துட்டேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலதில் 4 சப்பாத்தி வச்சுருப்பேன், ஒரு சிலதில் 3 சப்பாத்தி வச்சுருப்பாங்க. 3 சப்பாத்தி கீழே நான் எப்போயுமே கட்டினதில்லை. குழந்தைங்களுக்குன்னா தேவையான அளவு நம்ம கட்டிக்கலாங்குங்க. அதே மாதிரி பெரியவங்க சொன்ன மாதிரி நான் அதுக்கப்புறம் தக்காளி தொக்குக்கும் சின்ன டப்பாவில் போட்டுட்டு எனக்கு ஒரு டப்பா பத்தலைங்க. அதனால் என்ன பண்ணேன், இந்த கெஃபேல தர ஜூஸ் பாட்டில் இருந்ததுங்க. அது வந்து சிப்பர் பாட்டில். அதை என்ன பண்ணேன், அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் இருந்து லாக் பண்ணினா ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும். அதனால் அது பாருங்கள், நான் உங்களுக்கு அழகாக லாக் பண்ணி காமிச்சிருப்பேன். இதனால் வந்து ஆயிலெலாம் எந்த இடத்துலையுமே லீக் ஆகாதுங்க. நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது அந்த திங்ஸு. பாருங்கள், இப்படிலாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் மக்களே. இதுக்கப்புறமா தான் நான் சப்பாத்தியை கட்டுறதே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருப்பேன். எப்படின்னா அந்த சப்பாத்தியை கட்டினன்றதை சொல்லித்தரேன் கேளுங்கம்மா. நியூஸ் பேப்பர் இருந்தால் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து மந்த்லி கேலண்டர் இருக்கும் பாருங்கள். அந்த மந்த்லி கேலண்டரில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க மக்களே. லாஸ்ட் இயர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க, பேப்பர் அடியில் வச்சுருங்க. வாழை இலை வந்து கட் பண்ணி அது மேலே வந்து பாருங்கள், நான் அழகாக மடிச்சிருப்பேன். பழைய வாழையில இருந்தால் கூட பரவாயில்ல மக்களே. நல்லா கழுகிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே சப்பாத்தி வச்சு பாருங்கள் ரோல் பண்ணியிருப்பேன். அந்த பேப்பரை என்ன பண்ணுங்க, அழகாக ஸ்கொயராக இல்லை ரெக்டாங்கிளான்னு பார்த்துக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிடுங்க மக்களே. இப்படி நாம் வந்து ரோல் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு சொன்னால் நமக்கு வந்து பிளேஸ் வந்து நல்லா காணும் மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா பாக்ஸு ஏற்கனவே நான் வச்சுட்டேன். இதுக்கு மேலே இந்த சப்பாத்திக்காக பாக்ஸ் வச்சோன்னா இடம் காணாது. அதனால் என்ன பண்ணிட்டேன், இது வந்து ஈஸியான யூஸ் அண்ட் த்ரோ மெத்தட் மக்களே. அழகாக நம்ம வந்து இப்படி ஒரு பார்சல் பண்ணிட்டோன்னா அதில் ரப்பர் பேண்டாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பூ கட்டுற நூல் இருக்கும், அந்த நூலையும் எடுத்து நல்லா கட்டி விட்டுட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காகிடும் மக்களே. அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை சாப்பிட்டுட்டு யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிடலாம். நம்ம எடுத்துகிட்டு போன பாக்ஸ் எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுறதும் பண்ணிடலாம். அப்படி ஒரு சிலர் அது எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா அது உங்கள் விருப்பங்க. நீங்கள் போகிற இடத்துல எதுக்காவது யூஸ் ஆச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தாங்க நான் வந்து அன்னைக்கு பார்சல் முறையில் கட்டி கொடுத்தேன். எங்கள் வீட்டில் போனவங்க எல்லாருமே சொன்னாங்கங்க, ஃபுட்டு சூப்பராக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நல்லாவே சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களே சாப்பிட போகிறது இல்லைங்க. சுவாமிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பார்சல் அவங்கவுங்க கையில் கொடுத்துடலாம், அழகாக அவங்கவுங்க எடுத்து வச்சுன்னு சாப்பிட்டுப்பாங்கங்க. இப்படி கோவில் ஸ்தலம் போக சொல்லவே எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்கங்க, ரொம்ப நல்லா இருந்ததும்மா, எல்லாருக்கும் கொடுத்தோம். ஒரு சில பார்சல்லாம் அவங்களும் சாப்பிட்டாங்க. அவங்களோடது எங்களுக்கு ஷேர் பண்ணாங்கம்மா, நாங்களும் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்கங்க. அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நாம் வந்து ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ்லலாம் கட்டி கொண்டுட்டு போனோன்னா அது எடுத்துகிட்டு வர சொல்லுவோம் வெயிட்டாக இருக்குங்க, கொண்டுட்டு போக சொல்லுவோம் கண்டிப்பாக வெயிட்டாக தான் தெரியும். அதனால்
இப்படி தாங்க நாம் வந்து லாங்லாம் போனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டருங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது ஒரு ஸ்தலங்கள் போனாலும் எங்கேயாவது டூர் போனாலும் இந்த மாதிரி வாழை இலையில் பேப்பர் வச்சு கட்டி எடுத்துக்கோங்க மக்களே. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருந்ததுன்னா அதில் எடுத்து போட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் யூஸ் த்ரோ பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மக்களே, தெரியாதவங்க இப்போ புதுசாக கல்யாணம் ஆன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அவங்களுக்குலாம் இதனால் ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க. அவங்க எங்கேயாவது 2 பேரும் லாங்லாம் போக சொல்ல இந்த மாதிரிலாம் கட்டி எடுத்துகிட்டு போவாங்கன்றது தாங்க எனக்கும் எண்ணங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயசில் முதியவருங்க அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அவசரத்துக்காக பாக்ஸ்களை போட்டுருவாங்க. ஆனால் கொஞ்சம் நிதானமாக வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மக்களே கமெண்ட்ஸ். நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பாய். அடுத்த ஒரு நல்ல சந்திக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை.